நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் we are prepared. we are anticipating this. சட்ட ரீதியா சட்டத்துக்கு உட்பட்டு டெமோக்ராட்டிக்காக நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம். அதனால தான் முன்கூட்டி சார் இந்த தேதியில் பண்ணுறோன்னு பர்மிஷன் கேட்குறோம். விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு தர முடியாது. நான் என்ன கேட்குறேன், பாரபத்தியில் மட்டுமா விநாயகர் சதுர்த்தி? நீங்கள் பாரபத்தி பார்த்துருக்கீங்களா? அந்த பொட்டல் காட்டில் விநாயகர் சதுர்த்தி யாராவது கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி? சரி சார், பரவாயில்ல, 24 இப்படி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னாடி இதற்கு பின்னாடி ஒன்றிய அரசுலேருந்து அமித்ஷா வர்றாரு, நரேந்திர மோடி வர்றாரு. அப்போல்லாம் விநாயகர் சதுர்த்தி இல்லையா? உச்சகட்டமாக இவ்வளோத்தையும் தாண்டி நாமெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிந்த உடனே மிக முக்கியமான நெருக்கடியாக நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த நாளை நீங்கள் ப்ரீபான் பண்ணணும்னாங்கல்ல. விசாலை மாநாடு போஸ்ட்பான் ஆனதுக்கும் இந்த மாநாடு ப்ரீபான் ஆனதுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கூட முடியல. ப்ரீபான் பண்ணிட்டா ஒரு வார நாளில் வச்சுட்டா கூட்டம் வராதுன்னு நினச்சாங்க. சாரி, நான் திரும்ப அதான் சொல்கிறேன். சண்டே மட்டும் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் சினிமா ரசிகர்களையும் இவங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அவங்க ஆக்சுவலி பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க. தேர்ஸ்டேவாக மாற்றினாங்க. அவங்க சொன்ன நாளில் அவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ தடைகளை தாண்டி வந்தது. சப்போஸ் இந்த தடைகள்லாம் இல்லைன்னு வைங்களேன், அனதர் ஒரு 10 lakhs ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பட் தட்ஸ் ஓகே. இதெல்லாம் அரசியல்னா